Hi students, inverse matrix. Find the inverse of the matrix A equal to ஒரு 3/3 matrix கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏனே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ A inverse தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். A inverseோட ஃபார்முலா 1 divided by determinant A into adjoint of A. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன given A equal to 1 2 minus 1 3 8 2 4 1 minus 1. ஓகே, ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? நம்ம இந்த டிட்டர்மினன்ட் சிம்பிளில் ரைட் பண்ணிக்கலாம். 3 8 2 4 1 minus 1. ஓகே, ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்கோ அதை 1ன்னு எடுக்கணும். சரியா? ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 1. ஸோ இந்த 1 இருக்கிற ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 8 2 1 minus 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் என்ன? 2. அதை மைனஸ் போட்டுட்டு 2ன்னு எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த செகண்ட் 2 இருக்கிற செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ. செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ மறைச்சிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 2 4 minus 1. 3 2 4 minus 1. தென் தேர்ட் உள்ளதை இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு தான் சைன் எடுக்கணும். இங்கே மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் 1 இருக்கிற தேர்டு காலம் ஃபஸ்ட் ரோ இதை மறைச்சிட்டோம் அப்படின்னா 3 8 4 1. ஓகே, ஸோ அதை விட்டுறணும். ஓகே, நம்ம அந்த எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அதை விட்டுறணும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8 into minus 1 minus 8. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு உள்ளது தான் மல்டிப்ளை பண்ணணும். minus 1 into 8 minus 8. ஒரு மைனஸ் போட்டுட்டு 1 into 2 2. ஓகே, அகைன் minus 2 into minus 1 into 3 minus 3. ஒரு மைனஸ் போட்டுட்டு 4 into 2 8. ஓகே, minus 1 into 1 3 is 3 minus 4 8s are 32. நெக்ஸ்ட் பாருங்கள். minus 8 minus 2 minus 10. minus 3 minus 8 minus 11 வரும். ஓகே, ஸோ minus 2 into minus 11 minus 1 into 32லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் minus 29. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். minus 10 minus into minus plus 2 11s are 22 minus into minus plus 29 வரும். ஓகே, ஸோ தென் 22 plus 29 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 51. ஸோ 51ல் 10 சப்ராக்ட் பண்ணோம்னா 41. ஓகேவா? ஸோ 29 plus 22 ஆட் பண்ணுங்கள். 11 பேலன்ஸ் 1. ஸோ 51. 51ல் 10 சப்ராக்ட் பண்ணோம்னா 41. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ நமக்கு எப்போவுமே ஜீரோவாக வரக்கூடாது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஏன் ஜீரோவாக வரக்கூடாதுன்னா டிட்டர்மினன்ட் ஏ இங்கே 0 வந்துச்சுன்னா ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஓகே, 1/0 இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். ஸோ அதனால் டிட்டர்மினன்ட் ஏ எப்போவுமே 0 வரக்கூடாது. ஏதாவது ஒரு நம்பர் வரணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா it is a singular matrix அப்படின்னு சொல்லுவோம். therefore it is a singular matrix. singular matrix இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா A inverse exist ஆகும். therefore A inverse exist. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் உள்ள adjoint of A ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ adjoint of A ஃபைண்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது A11 அப்படிங்கிற எலமெண்ட், இது A12, இது A13, அது மாதிரி A21 A22 A23, அது மாதிரி A31 A32 A33. ஸோ இந்த எல்லா எலமெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக மைனர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். மைனர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரே ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா adjoint of A கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு A11க்கு ஃபைண்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். A11. A11ங்கிறது என்னென்னா இந்த பிளேஸு. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா இங்கே சைன் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், அகைன் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வந்து மைனர் மேட்ரிக்ஸில் நம்ம போட போகிறோம். ஸோ நான் ஷார்ட்கட் மெத்தட் கூட இருக்குது, ஆனால் அது வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஓகே. ஓகேவா? இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மெத்தட் மைனர் மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போடுறது தான் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ A11 அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 1 இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ அதை விட்டுட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 8
2 1 -1. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் முன்னாடி என்ன சிம்பிள் சொல்லியிருக்கேன் ப்ளஸ். ஓகே ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணுவோம் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணுவோம். -1 × 8 -8 மைனஸ் ஒரு மைனஸ் போட்டுட்டு 1 × 2 2. ஸோ அப்போ -10ன்னு வந்துடும். ஓகே நெக்ஸ்ட்டு A12ங்கிற பிளேஸில் என்ன இருக்குது 2 இருக்குது. ஓகே டூக்கு என்ன சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன் மைனஸ். ஸோ அந்த 2வை எடுக்கக்கூடாது அந்த சைனை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 2 இருக்கிற செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ விட்டுட்டோம்னா 3 to 4 -1 3 to 4 -1. ஸோ அந்த மைனஸ் அவுட் சைடில் உள்ள மைனஸ் இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுங்கள் -3 -8. ஓகே ஸோ அப்போ -11 + 11 வரும். ஓகே அடுத்தது A13. ஸோ இங்கே மைனஸ் அடுத்த சைன் என்ன ப்ளஸ். ஓகே ஸோ இந்த -1 இருக்கிற தேர்ட் எலமெண்ட் -1 இருக்கிற தேர்டு காலம் ஃபஸ்ட் ரோ விட்டுட்டோம்னா 3 8 4 1. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 3 is 3 -8 4s are 32. ஸோ ஆன்சர் இஸ் -29. ஓகே தென் A21. அடுத்தது என்ன அப்படின்னா A21 இந்த 3 இருக்கிற செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 -1 1 -1 2 -1 1 -1. ஸோ அந்த 3க்கு என்ன சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன் மைனஸ். ஸோ அல்டர்னேட்டிவ் சைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த சமுக்குன்னு இல்லை எல்லா சமுக்குமே அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணும்போது இப்படி தான் போடணும். ஓகே தென் பாருங்கள் மைனஸ் இந்த மைனஸ் அவுட் சைடில் உள்ளது இதை மல்டிப்ளை பண்ணால் -2 ஒரு மைனஸ் போடுவோம் 1 × -1 -1. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1 ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் -1 வரும். ஆன்சர் இஸ் 1. ஓகே தென் A22 பிளேஸில் என்ன இருக்குது 8 இருக்குது. ஸோ 8க்கு சைன் ப்ளஸ் 8 இருக்கிற செகண்ட் காலம் செகண்ட் ரோ விட்டுட்டோம்னா 1 -1 4 -1 1 -1 4 -1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் -1 -4 × -1 -4. ஸோ 1 + 4 சாரி -1 + 4 = 3. ஓகே அடுத்து A23 பிளேஸில் என்ன எலமெண்ட் இருக்குது 2. ஸோ அதுக்கு என்ன சைன் போடணும் மைனஸ். ஸோ இந்த செகண்ட் ரோ தேர்டு காலம் விட்டுட்டோம்னா 1 to 4 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் -1 × 1 1 4 2s are மைனஸ் போட்டு 8 போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் -7 இது -7 வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ +7. அடுத்தது A31 என்ன 4 இங்கே என்ன சைன் ப்ளஸ் சைன். ஸோ இது இருக்கிற தேர்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டோம்னா 2 -1 8 2 2 -1 8 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 2s are 4 மைனஸ் இது -8 வரும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +8. ஸோ என்ன வரும் 12 8 + 4 12. அடுத்தது A32. ஸோ அடுத்தது ஒரு மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துருச்சா அடுத்தது மைனஸ் தான் வரும். ஸோ இங்கே என்னென்னா 1 இருக்கிற தேர்டு ரோ செகண்ட் காலம் விட்டுட்டோம்னா 1 -1 3 2. ஸோ -1 2 is 2 -3 × -1 -3 அப்போ +3ன்னு வந்துடும் -5. ஓகே அடுத்தது A33னா லாஸ்ட் எலமெண்ட்டு. அப்போ தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுட்டோம்னா 1 2 3 8 இங்கே ப்ளஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 8 - 6 = 2. ஸோ இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸில் தான் முடியணும். இந்த சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா ஸோ இதுதான் மைனர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது 2 × 2 மேட்ரிக்ஸ். ஓகே ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறது தான் மைனர் மேட்ரிக்ஸ். தென் என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம் அதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ = இந்த ஒவ்வொரு மைனர் மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு A11 A12 A13 அது மாதிரி A21 A22 A23 அது மாதிரி A31 A32 A33. ஓகேவா A11 என்னென்னா -10 A12 11 A13 -29
A21 1, A22 3, A23 7, A31 12, A32 minus 5, A33 2. Okay, so இந்த values எல்லாம் நீங்கள் transpose எடுக்கணும். Transpose எடுத்தோம்னா தான் நம்ம adjoint of A அப்படின்னு சொல்லலாம். ஸோ adjoint of A அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக இன்டர்சேஞ்ச் ஆகும். -10, 11, -29. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1, 3, 7. அடுத்த தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா adjoint of A. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா A இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம். ஏன்னா டிட்டர்மினன்ட் A ஃபைன் பண்ணியிருக்கோம், adjoint of A ஃபைன் பண்ணியிருக்கோம், ரெண்டுத்தையும் A இன்வெர்ஸில் நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ A இன்வெர்ஸ் பாருங்கள், 1 divided by determinant A adjoint of A. determinant Aக்கு பதிலாக 41, adjoint of A வேல்யூ ஃபைன் பண்ணதை போட்டாச்சு. ஸோ இதான் A இன்வெர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம adjoint of A வந்து வேறு மாதிரி நம்ம ஷார்ட்கட்டில் ஃபைன் பண்ணலாம். நான் அந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் மெத்தட் தான் இது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம எந்த மேட்ரிக்ஸுக்கு adjoint of A ஃபைன் பண்ணணுமோ அந்த மேட்ரிக்ஸை ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நம்ம இந்த மேட்ரிக்ஸு தான் adjoint of A. அதாவது நம்ம இவ்வளோ மெத்தடு யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா? இதுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ வந்து 1 2 -1 3 8 2 4 1 -1. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸு, அதை எழுதிக்கலாம். 1 2 -1 3 8 2 பாருங்க. நெக்ஸ்ட்டு 4 1 -1 4 1 -1. ஸோ இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா adjoint of A கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை 4 டைம்ஸ் ரிப்பீட்டடாக எழுதிக்கணும். 3 8 2 4 1 -1. ஸோ அதே மாதிரி 1 2 -1 3 8 2 4 1 -1. ஸோ again 1 2 -1 3 8 2 4 1 -1. ஸோ 1 2 -1 3 8 2 4 1 -1. ஸோ ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டேன். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இது மாதிரி கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, 4 சைடும் கேன்சல் பண்ணிட்டோன்னா இப்போ நடுவில் நமக்கு இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 × 8 -8, ஒரு மைனஸ் போடுவோம். 1 × 2 2. ஓகே, இது ஒரு வேல்யூ. அடுத்த வேல்யூ எழுதும்போது இது ரெண்டுத்தையும் பார்க்கணும், இதை விட்டுறணும். இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். 4 2s are 8 -1 × 3 -3ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3. ஓகே, அடுத்தது இதை விட்டுருங்க, இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 1 3 is 3 -4 8s are 32. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம சொன்னது புரிஞ்சுதா? எப்படின்னா இது ரெண்டும் ஃபஸ்ட் எடுக்கணும், அடுத்தது இந்த ரெண்டை விட்டுட்டு அடுத்தது 2, அடுத்தது இதை விட்டுட்டு லாஸ்ட் 2. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக விட்டுறணும், செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் தான் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன வரும்? -1 × 1 -1 -1 × 2 -2. ஸோ அதை +2ன்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது இதை விட்டுருங்க, இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 1 × -1 -1, ஒரு மைனஸ், -1 × 4 -4, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4. ஓகே, அடுத்தது இதையும் விட்டுருங்க. அடுத்தது இதை பாருங்கள். 2 4 is 8 8 -1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா செகண்ட் ரோ ஃபுல்லாக விட்டுட்டு தேர்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் தான் எடுக்கணும். 2 2s are 4 -8 × -1 -8, ஸோ +8. ஓகே, அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை விட்டுருங்க, இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 3 × -1 -3 -1 2 is 2. ஓகே, அடுத்தது இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. இந்த லாஸ்ட் 2 1 8 is 8 -2 3s are 6.
ஓகே ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம் ஓகே ஸோ பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு -10 5 இங்கே என்ன வரும்னா -29 1 3 7 32 அடுத்தது -5 சாரி 32ன்னு சொல்லிட்டேன் 12 ஓகே -5 இங்கே 2ன்னு வரும் ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கும் இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் -10 5 -29 ஓகே சாரி இங்கே 8 + 3 11 அப்போ இங்கேயும் 11 தான் வரும் ஓகே -10 11 -29 1 3 7 12 -5 2 ஸோ இதுதான் adjoint of A ஸோ நம்ம ப்ரீவியஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டதும் இந்த ஆன்சரும் சேம் ஆன்சர் தான் -10 1 12 இது adjoint of A 11 3 -5 -29 7 2 ஸோ இதுவும் இந்த மெத்தடும் ஒன்று தான் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த மெத்தட் புரிஞ்சால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா adjoint of Aக்கு பதிலாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதே மாதிரி நிறையா சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரே இதான் இருக்கும் ஸோ நான் கூட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ